performance, dears. Thank you. ஒன்று முகிலின் வீடு. இந்த அலாரம் வேற என் கனவை கழிச்சு விட்டுச்சு. இந்த அலாரத்தை அடிக்க சொன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்கு பாருங்க. இரு முதல்ல ஒன்று நிறுத்துறேன். நான் தானே நீ டெய்லி எந்திரிக்க ஹெல்ப் பண்றேன். நீ ஏன் அடிக்கலாமா? நீ டெய்லி ஒழுங்கா இருந்தா நான் ஏன் மணி அடிக்க போறேன்? நீ என்னையே எடுத்து பேசுறியா? இரு இரு உன்னோட பேட்டரியை கழட்டி போட்டானா நீ பேசவே மாட்டேன். இப்ப நான் போய் நல்லா தூங்குவேன். காட்சி 2. அண்ணா அண்ணா நீங்க புக்கு தானே? ஆமா நான் புக்கு தான். எப்படி இருக்கீங்க? ஹச் ஹச். உடம்புக்கு என்னாச்சு? என் மேல பாத்தியா எவ்வளவு தூசு படிஞ்சிருக்கு. அதனால அலர்ஜியாய் தும்மல் வந்து வீசிங் வர அளவுக்கு போயிடுச்சு. அப்படியா அண்ணன்? ஆமா இப்ப முகில்ல என்னை கண்டுக்கிறதோ இல்லை தேடுறதோ இல்லை. ரொம்ப மாறிட்டான். என் திசை பக்கம் தலை வைக்கிறதே இல்லை. என்னை சுத்தமா மறந்துட்டான். ஆமா ஆமா முகில் என் தலையில அடிக்கும் போதே தெரியும் அவன் ரொம்ப மாறிட்டான்னு. காட்சி 3. Mr. Mugil, you have one text message. Mr. Mugil, you have one text message. Mr. Mugil, you have one text message. என்னது டெக்ஸ்ட் மெசேஜா? ஆமா கூகுள் அசிஸ்டன்ட். ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் அழகான வாய்ஸ்ல பேசுற. ஆனா எனக்கு மட்டும் கேவலமான கட்டையான வாய்ஸ்ல பேசுற. இதுவே உனக்கு ரொம்ப அதிகம் தான் முகில். ஆமா ஆமா அதிகம்னா சரி அந்த டெக்ஸ்ட் மெசேஜ் என்னன்னு மாமா? ஹலோ ஹலோ நான் உனக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் வந்திருக்குன்னு தான் சொன்னேன். கால் வந்திருக்குன்னு சொல்லல. ஓ டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் எம்பிடி ஃபார்மேட்னு நினைச்சேன். சரி சரி அந்த டெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கணும். ஹாய் டியர் ஐ கம் ஆஃப்டர் 6:30 மார்னிங் ஜாயின் த பார்ட்டி. ஓ ஓகே ஓகே நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ட்விட்டர்லேருந்து இன்ஸ்டாகிராம்லேருந்து வாட்ஸ்அப்லேருந்து நிறையா மெசேஜ் வந்திருக்கு. முக்கில் எனக்கு கிச்சு கிச்சு மூட்டாத. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. ஃபர்ஸ்ட் கையை கீழே போடு. ஏன்பா டச் பண்ணு சொல்ற? டச் பண்ண விட மாட்டேங்கிற. இரு முதல்ல பழைய மாடல் போனை தூக்கி போட்டு புது மாடல் போன் வாங்கணும். என்னது தூக்கி போட போறியா? காலையில எழுந்தோடனே வாய்க்காலவாம வாட்ஸ்அப் பார்க்குற, ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்புக் பார்க்குற, டீ குடிக்காம ட்விட்டர் பார்க்குற, இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குற. நீ எல்லாம் ஏன் பேசுறியா? உன் ஹிஸ்ட்ரி எல்லாம் என்கிட்ட தான் இருக்கு. டிலீட் பண்ணிட்டு மட்டும் நினைக்காத. உன் பேர் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம் தான். அச்சோ நம்ம பேரை டெலீட் பண்ணேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம பேர் லிஸ்ட்டில் இருக்கு. கூகுள் அண்ணா ப்ளீஸ் நான் உங்கள் கையை காலாக நினச்சி கும்பிட்றேன். தயவு செஞ்சு என் பேரை டெலீட் பண்ணுறேண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ். பேட்ரி லோ பேட்ரி லோ பேட்ரி லோ. என்னது பேட்ரி லோவா? நீ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்ட. ஆனால் நான் பேசும்போது மட்டும் பேட்டரி லோவா? இரு இரு அந்த சார்ஜ் வேற கழட்டி போனாலும் நீ பேசவே மாட்டேன். காட்சி 4. டிவி ஃபோன் பார்க்குற மாதிரி டிவி பார்த்தா இந்த நாள் எவ்வளோ ஜாலியாக போகும். சரி டிவி பார்ப்போம். எங்கே இந்த ரிமோட்டு? இந்த ரிமோட் வச்ச இடத்துலயே இருக்காது. ஓ ரிமோட் இங்கே இருக்கா? சரி எல்லாரும் சாங் பார்ப்போம்.
அச்சச்சோ, போன வாரம் கூட கார் ஆக்சிடென்ட் அப்படியே இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி எடுத்தது. இன்னும் அந்த கார் இன்னும் அந்த ரோடு விட்டு போவே இல்லையா? 10 நாளா என்னடா சீரியல் எடுத்தாங்களோ தெரியல. சரி, எனக்கு டிவியே வேணாம், நான் போர் அடிக்குது. இந்த ரிமோட் மறுபடியும் எங்க போச்சு? என்ன இந்த ரிமோட் ஒர்க்கே ஆக மாட்டேங்குது? இந்த ரிமோட்டை முதல்ல தூக்கி போட்டு வேற ரிமோட் வாங்கணும். ஏன் பாரு திட்டுற? நமக்கு ரிமோட்டை யூஸ் பண்ண தெரியல. படுக்கும் போதும் உட்காரும் போதும் எந்திரிக்கும் போதும் கையிலே வச்சுட்டுக்கிறீங்க. அப்புறம் கீழே போட்டு போட்டு வச்சுட்டீங்க. அப்புறம் எப்படி நான் வேலை செய்வேன்? ஆனா அக்கா இந்த என்ன பேச்சு பேசுற மாட்டியா? இரு இரு, உன் பேட்டரியை கழட்டி போட்டாலும் நீ பேசவே மாட்ட. காட்சி 5. முகில் முகில் யாரு? என்ன தெரியுதா? நீங்க புக்கு உங்களுக்கு தெரியாம எப்படி இருக்கும்? ஒரு மனுஷனா பிறந்து இதெல்லாம் ஒரு அசிங்கம் தானே. நல்ல வேலை ஞாபகம் வச்சிருக்கேன். இவ்வளோ நாளா டிவி செல்ஃபோன் வந்ததும் அதுங்களுக்கு தான் அதிக நேரம் செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு டிவி செல்ஃபோன் தான் ரொம்ப முக்கியமாயிடுச்சுல. கீழே என்ன கேட்குறானோ அது எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அவன் துக்கமாக இருந்தால் காமெடி டான்ஸ் போட்டுக்கான், அவன் சோகமாக இருந்தால் இளையராஜா சாங் போட்டுக்காரு, அவனுக்கு போர் அடிச்சா ஸ்போர்ட்ஸ்க்கு போட்டு காட்டுவேன். இதையெல்லாம் உங்களால் முடியுமா? ஆமாம் ஆமாம், கரெக்டு தான். நிறுத்து. அவன் போடுற ட்ரெஸ்லேருந்து அவன் சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் மூலமாக தான் ஆர்டர் பண்ணுறான். அவன் யார்கிட்டனா பேசுனா கூட என் மூலமாக தான் பேசுகிறான். அவன் எங்கே போனாலும் என்னை கூட்டிகிட்டு தான் போவான். ஆமாம்ல. முகிலா போனுக்கு ரொம்ப மொபைல் ஃபோன் தான் பிடிக்குமா? ஆமாம், ஃபோன் இல்லாமல் எப்படி வாழ்க்கை ஓட்டுறது? நீங்கள் சொல்லுங்க அடே, ஃபோன் இல்லாமல் எப்படி வாழ்க்கை ஓட்டுறது? காட்சி 6. என்னது? இதோட என்ன கனவு தான் கண்டுட்டு இருக்கேனா? இந்த அலாரம் அடிக்கிறேன். சரி, முதல்ல ஆஃப் பண்ணுவோம். முதல்ல ப்ரஷ் பண்ணிட்டு சூரிய நமஸ்காரம் மட்டும் யோகா பண்ணுவோம். நம்ம டெய்லி ரொட்டீன் ஆரம்பிப்போம். சரி, இப்போ நம்ம ரீட் பண்ணுவோம். புக் டெய்லி ரீட் பண்ணுறது ஒரு ஹேபிட் வச்சுக்கணும். டெய்லி ஒரு டாபிக் படித்தா ஒவ்வொரு நாளும் புதுசாக கற்றுப்போம், நாலேஜும் வளரும். மாணவர்களாகிய நாம செல்போன்ல நிறைய நேரத்தை வீணாக்கிறோம், சிந்திக்கிறதே மறந்துட்டோம். அதையெல்லாம் விட்டுட்டு நல்ல புத்தகங்களை படித்தா அறிவு பண்பு வளரும். அப்பா வந்தது அருமையான புத்தகம், அதில் இருக்கும் படங்களோ ஆஹா மிக அற்புதம். யானை ஒன்று, குதிரை உண்டு, அழகான முயலும் உண்டு, பூனை உண்டு, எலியும் ஒன்று, பொல்லாத புலியும் உண்டு. அப்பா வாங்கி தந்தது அருமையான புத்தகம், அதில் இருக்கும் படங்களோ ஆஹா மிக அற்புதம், ஆஹா மிக அற்புதம், ஆஹா மிக அற்புதம். கடவுள் நம்பிக்கையும் ஆண்டவர் ஆசீர்வாதமும் கடின உழைப்பும் இருந்தால் வாழ்க்கையை உயர்த்தி செல்லலாம். இந்த புது வருடம் கிறிஸ்துமஸ் நன்னாளில் மாணவர்களாகிய நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் எடுப்போம். இன்று முதல் தினமும் புத்தகம் வாசிப்பதை கடைபிடிப்போம். ஒரு நல்ல நூல் ஒரு நல்ல நண்பனுக்கு ஒப்பானது. இன்றைய கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தை கேக் கட் பண்ணி கிராண்டாக மேலும் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணலாம். இப்போ நம்முடைய கரஸ்பாண்டன்ட் சார் கேக் வெட்டி கிறிஸ்மஸ் தினத்தை சிறப்பிப்பார்.
Basically, we are following the நன்றி.
Wow, it's indeed a celebrative and energetic performance. Thank you, dear.